1 தெசலோனிக்கேயர் 2 தீமோத்தேயு அப்படி 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் அப்படி 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும். இங்க என்ன சொல்லப்படுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை என்ன செய்யலையா? கொடுக்கல. நாம் இந்த உலகத்தின் ஆவியை பெறல. நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? நல்லா நாம் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எப்பவுமோ அவங்க பயந்து பயந்து வாழ மாட்டாங்க. எப்பொழுதுமே அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென்னு சொல்லலாமே. எப்பவும் அவர்களுக்குள்ள என்ன இருக்குமா? ஒரு தைரியம் அவர்களை மூடியே இருக்கும். தைரியம் அவங்கள மூடியே இருக்கும். நல்ல கவனமா கேளுங்க. நான் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப பலமுள்ள ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? தந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க எப்பவும் தைரியமா இருப்பாங்க. பயம் வந்தாலும் தேவனை சார்ந்தே நின்றுகிட்டே இருப்பாங்க. ஆமென். சோதரர் ஒருத்தர் மாம்சத்துல சில விதமான பயங்கள் இருந்தா கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவனை சார்ந்தே முடிவெடுப்பாங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. அப்ப எப்பவுமே நம்ம என்ன இருக்கணும்னா தேவனை சார்ந்தே நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை முழுவதும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பயம்தான். வாழ்க்கை முழுவதும் பயம்தான். எதுக்கு பயப்படுறோம்? எதுக்கு என்ன காரியத்தை செய்யறோம் தெரியவே இல்லை. எல்லாத்துக்கும் பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா சொல்ல போனா பயப்படுகிறவங்களை தேவனுக்கு பிடிக்காது. ஆமென். சரி, அவங்களை குறித்து நம்ம முதலாவது நம்ம பார்க்கலாம். என்னோட திருப்பிக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடைசியான 7 வார்த்தைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு. சரி, 8வது வசனம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். என்ன சொல்லப்படுதா? பயப்படுகிறவங்களும் அவிசுவாசிக்கும். அடுத்து நம்ம அந்த கேட்டகரியில போல மந்தனம் வைக்கிற கேட்டகரிலாம் நமக்கு கிடையாது. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. இங்க என்னமா? பயப்படுகிறவங்க. எப்பவுமே பயப்படுகிறவங்களை தேவன் எங்க போடுறாரா? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல போடுறாரு. ஒரு குடும்பத்துக்கு ஜாப் பண்ண போனேன். அவங்க எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. எப்பவுமே தைரியமா இருங்க. இல்லை பாஸ்டர், எனக்கு பயமாயிட்டு, தெருவில் நடந்து போனா பயம், வீட்டில் இருந்தா பயம், ஐயோ நான் பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு அப்ப நான் கேட்டேன், நீங்க இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, பைபிளை மேல இவ்வளவு தாகமா இருக்கிறீங்க, அப்ப நீங்க தேவனை குறிச்சு நீங்க அறிய நீங்க பயப்படக்கூடாது. தேவன் மேல எப்பவும் நீங்க விசுவாசத்தோட நீங்க இருக்கணும். நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. எப்பவும் கிறிஸ்துவின் மேல தைரியம் உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. அப்போ நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப நம்ம பயத்தை எல்லாத்தையும் விடணும். ஏன் நமக்கு பயம் வருதுன்னா, வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பாதரான். விசுவாசிக்கிறவங்க
பதற மாட்டாங்க. எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா தைரியமா இருப்பாங்க. ஏன்னா தேவன் இருக்கிறாரு. தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். தேவனுக்கு இன்னொரு பேர் யெகோவா ஈரே அப்படின்னு ஒரு பேர். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? பார்த்து கொள்ளுகிற தேவன். அப்ப தேவன் இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருந்தா நாம எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சுத்தி சுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம், நம்மளை சுத்தி சுத்தி நெருக்கங்கள் இருக்கலாம், நம்மளை சுத்தி சுத்தி பலவிதமான தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனா நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அப்ப நல்லா கவனமா கேளுங்க. நல்லா நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் ஒரு நாளும் பயப்படுவது இல்லை. ஒரு நாளும் பயப்படுவது இல்லை. எந்த மிரட்டல்களுக்கும் பயப்படுவது இல்லை. எந்த மந்திர தந்திரங்களுக்கும் பயப்படுவது இல்லை. எந்த மனிதர்களுடைய தந்திரங்களுக்கும் பயப்படுவது இல்லை. ஏன்னா நான் யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்? நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். இப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், நீங்க பயமுள்ள ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கல. அப்ப எல்லா இடத்திலும் நம்ம எப்படி இருப்போம்னா நம்முடைய ஆவியில விடுதலை இருக்கும், நம்ம ஆத்மாவில விடுதலை இருக்கும், நம்முடைய சிந்தனையில விடுதலை இருக்கும். எல்லாவற்றையும் விடுதலை இருந்தா நமக்குள்ள எப்படி இருக்கும்னா நம்மளை அறியாமலேயே ஒரு தைரியம் நம்மளை மூடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். நம்மளை அறியாமலே எப்பவும் ஒரு தைரியம் என்ன செய்யுமா? மூடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தைரியத்தை தருவார். சரி, நல்லா நாம் அறிந்து கொள்ளணும். இங்க என்ன சொல்லுது? உங்களுக்கு நான் பயமுள்ள ஆவியை நான் கொடுக்கல, நான் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்க பலம், அன்பு, அடுத்து மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெளிந்த புத்தி. நாம இன்னைக்கு பார்க்க போறது தெளிந்த புத்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுதுதான் ஒரு தெளிவு என்ன செய்யும்? வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் ஒரு தெளிந்த புத்தி என்ன செய்யும்னா வறுமை தவிர பரிசுத்த ஆவி இல்லாத மனிதனுக்கு என்ன செய்யாது? தெளிந்த புத்தி வருவது இல்லை. அப்ப இன்னைக்கு நாம செய்ய போகிற சில காரியங்களை நாம பார்த்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோட திருப்பி கொடுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷகம், மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரத்தடியில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். நீங்க என்ன சொல்லுதா? லேகியோன் பிசாசு பிடித்தவன். லேகியோன் என்றால் ஒரு எண்ணிக்கை, இல்ல ஒரு டஜன்னா 12 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி லேகியோ அப்படின்னா 6000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுது. இப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பேய் இருந்தாலே உண்டு இல்லைன்னு ஆகிடும். இப்ப இந்த மனிதனுக்குள்ள நிறைய பேய்கள் இருக்கு, 6000 பேய்கள் இருக்கு. அப்ப இந்த மனிதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆமென். ஒண்ணு போனா ஒண்ணு உள்ளுக்குள்ளே இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தா அவனால ஒரு தெளிந்து ஒரு காரியத்தை முடிவெடுக்க முடியுமானா கண்டிப்பா முடிவெடுக்கவே முடியாது. ஆமென். சோத்திரம். பொதுவா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னு சொன்னா அவங்க எடுக்கிற முடிவுக்குள்ள நம்ம வரும் பொழுது ஒரு பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும்? தீர்ந்து போயிடும் இல்லையா? இல்ல நான் எடுக்கிற முடிவுல தான் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமும் இழுத்தா நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம சரியா ஒரு பிளான் பண்ண முடியாது. அந்த பிளானை என்ன செய்ய சரியாவே செயல்படுத்த முடியாது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்ப நல்லா கவனமா கேளுங்க. இங்க 6000 பேய் அந்த மனிதனை என்ன செய்து அலக்களித்து கொண்டே இருக்கிறது. அவனை சங்கிலினால கட்டி வைத்திருக்கிறாங்க. அவன் வீட்டுல இல்ல, கல்லறையில இருக்கிறான். ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனமா கேளுங்க. கல்லறையில இருக்கிறான், குண்டுகள்ல இருக்கிறான், ஓடுறான், ஒரு நாளும் தூங்குறது இல்ல, வீட்டுக்கே போறது இல்ல. அப்ப அவன் வாழுகிறது முழுவதும் எங்க? சோதரம். கல்லறையிலும் பட்ட பல குண்டுகளிலும் அவன் என்ன செய்யறான்? கிடக்கிறான். தன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னை என்ன பண்றானா? காயப்படுத்துறான். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருவன் இருந்தான். சின்ன வயசுல நாங்கெல்லாம் கிளாஸ்மேட். அவன் ஒரு முறை சோத்திரம் ரோட்ல நடந்து போனோம். ரோட்ல ஒரு சின்ன சந்து, ஒரு சிங்கிள் ஒரு சின்ன வழி, அது என்ன சொல்றதுன்னு சொல்லுவாங்க, சின்ன வழி. அந்த வழியில நடந்து போகும்பொழுது பக்கத்துல ஒரு வால் இருந்தது. அந்த வால்ல கையை இப்படி மடக்கிட்டு என்ன செஞ்சானா இப்படி இழுத்துக்கிட்டே வந்தான். நான் பேசிக்கிட்டே போனா கவனிக்கல. திடீர்னு பார்த்தா கையெல்லாம்
தோளெல்லாம் பிஞ்சிட்டு வருது, இதாகுது. நான் கேட்டேன், டேய் ஏன் இதை பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னா, இல்லடா என் கை பிய்யுமா, என் கை பிஞ்சா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக வைப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, எல்லாரும் வந்து என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுவாங்க. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. அவனுடைய கவனம் எல்லாம் என்ன, தன்னை காயப்படுத்தி மற்றவங்களுடைய கவனத்தை தன் பக்கம் என்ன செய்யறது, திருப்புறது. இது யாருடைய வேலை அப்படின்னா பிசாசினுடைய வேலை. யாருடைய வேலைன்னா பிசாசினுடைய வேலை. அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப என்னன்னா எல்லாரும் என்ன வந்து பார்க்கணும், எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப இது இப்படி இருந்தாதான் எல்லாரும் என்ன வந்து அனுதாபப்படுவாங்க. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஸ்பாவங்கள் என்ன ஸ்பாவம்னா இது ஒரு பிசாசினுடைய ஸ்பாவங்கள் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இங்க இருக்கிற மனிதன், இந்த கல்லறையில் இருக்கிற மனிதன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், சங்கிலியில கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அவர் சோதரம் சங்கிலியில ஏன் கட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா தன்னை காயப்படுத்துறது மாத்திரமல்ல, ரோட்ல போறவங்க எல்லாரும் என்ன செய்யறான், காயப்படுத்துறான். அப்ப இவனால் இவனுக்கு ஆபத்து, இவனால் மற்றவர்களுக்கும் ஆபத்து. ஆமென். தெளிந்த புத்தி இல்லைன்னா அவர்களால் அவர்களுக்கும் ஆபத்து, அவர்களால் மற்றவர்களுக்கும் ஆபத்து. ஆமென். நல்ல கவனமா நம்ம அறிந்து கொள்ளும். அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுங்க, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். வந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இவனை விட்டு என்ன செய், வெளியில போ, நீ இவனை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அது அவனை விட்டு என்ன செய்யுது, வெளியில போகுது. போகும் பொழுது ஒண்ணு கேக்கு, என்ன கேக்கு அப்படின்னு சொன்னா, நான் வந்து எங்களுக்கு நாங்க பக்கத்துல அங்க நிறைய பன்னி எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, நாங்க அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள என்ன செய்யணும், போகணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. தேவன் சொன்னாரு நீ உள்ள போ அப்படின்ட்டார். அது உள்ள போய் பன்னியால கொஞ்ச நேரம் கூட வாழ முடியலங்க. பன்றியால கொஞ்ச நேரம் வாழ முடியல. உள்ள போன உடனே அந்த பேயெல்லாம் நேர கடலுக்குள்ள போய் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப 6000 பேய், அங்க 2000 பன்னி இருக்கும். இப்ப 6000 பேய் 2000 பன்னிக்குள்ள போனா ஒரு பேய் ஒரு பன்னிக்குள்ள எத்தனை பேய் போயிருக்கும், 3 பேய் போயிருக்கும். ஆமே. அப்ப 3 பேய் உள்ள போனதுக்கே அந்த பன்னியால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எல்லாமே போய் சூசைட் பண்ணிக்கிட்டுங்க, எல்லாமே தன்னை அழிச்சுக்கிட்டு. அப்ப நல்லா கவனமா கேளுங்க, இந்த மனுஷன் எப்படி தாங்கினா அப்படின்னே நமக்கு தெரியல. அவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இந்த மனிதன் தள்ளப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும், ஒரு பரிதாபமான சூழ்நிலையில தள்ளப்பட்டான். ஆனால் தேவனோ என்ன பண்ணினாருன்னு சொன்னா, அப்படி கட்டப்பட்ட நிலையில இருந்த அந்த மனிதனுக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நல்ல ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார், நல்ல விடுதலையை கொடுத்தார். இப்ப இன்னைக்கு நாம அப்படி விடுதலையை கொடுக்கும் பொழுது அங்க என்ன உண்டாகிறது பாருங்க. சோதரம் 15வது வசனத்தை மறுபடி நம்ம வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 5:15. பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, ஆமென். இரண்டாவது என்னது, உட்கார்ந்து. மூணாவது என்ன, புத்தி தெளிந்திருக்கிறது. ஆமென். முதல்ல வஸ்திரம் தரிக்கிறான், இரண்டாவது என்ன பண்ணுகிறான், உட்காருகிறான், மூணாவது என்ன செய்யறது, புத்தி தெளிகிறது. ஆமென். அப்ப நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும், சில விதமான ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சரியான ட்ரெஸ் என்ன செய்யறதுல போடுறதே இல்லை. ஆமென். சிலருக்கு ஆடும், சிலர் கல்லறையில் இருப்பாங்க, சிலர் எங்க இருப்பாங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கேடிஎம் பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. சோதனை அது ஆடும், அது ஆடுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இது ஆடுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது ரோட்டெல்லாம் போகும், இது பீச்சில எல்லாம் போகும். நல்லா கவனமா கேளுங்க. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. இது என்னன்னு சொன்னா, வஸ்திரம் அங்க குறைக்கப்பட்டுக்கிட்டே வருது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பாருங்க, வஸ்திரம் குறைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களுக்கு இன்னும் தெளிந்த புத்தி என்ன செய்யல, வரல, தெளிந்த புத்தி வரல. அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அப்ப நாகரிகமான ட்ரெஸ்ஸை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நாகரிகமான வஸ்திரத்தை அணிவதே கிடையாது. இப்ப பிசாசினுடைய பிடியில் இருக்கிறவங்க
கண்டிப்பா பாருங்க, நல்லா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வஸ்திரத்தை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கேட்டா ஃபேஷன் சொல்லுவாங்க, கேட்டா மாடர்ன் சொல்லுவாங்க. நல்லா கவனமா கேளுங்க அன்பானவர்களே, இது மாடர்ன், இது ஃபேஷன், இங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் மதிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், ஆடை குறைப்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை என்ன செய்கிறது, பெருகுகிறது. ஆமென். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நல்ல ட்ரெஸ் என்ன செய்யணும், நல்ல ட்ரெஸ் போடணும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அவங்கள மாதிரி நம்ம இருக்கும்னு நினைக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க, நம்மளை தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அவருடைய சாயல தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்மள தேவன் எப்படி வச்சு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் வச்சிருக்கிறார். ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற நாம இன்னும் ஒரு கெட்டு போறவங்களை பார்த்து ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன செய்யக்கூடாது, கீழே இறங்கி வரவே கூடாது. கீழே இறங்கி வரவே கூடாது. நாம நல்லா தெரிந்திருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு மனிதன். தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறபடினால் நல்ல கவனமா கேளுங்க, ஸ்தோத்திரம். தேவன் நாமம் தரிக்கப்பட்ட மனிதர்கள் நல்ல வஸ்திரம் உடுத்து ஹை ஸ்டாண்டர்டா என்ன செய்யணும், இருக்கணும். இங்கிலாந்துல ராஜ பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க அரண்மனையில தான் வாழ்வாங்க. அவங்க போகும் பொழுது முன்னால பாதுகாப்பு, பின்னால பாதுகாப்பு, இந்த கார்ல தான் போகணும், இவ்வளவு செக்யூரிட்டி, இப்படி எல்லாம் இருக்கு. அவங்க போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள் என்ன செய்கிறது, இது இருக்கிறது. அப்போ தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும், போடணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா, பிசாசு போன உடனே அவன் உடனே என்ன பண்றான், வஸ்திரம் தரிக்கிறான். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, சோதரம் வஸ்திரம் தரிக்கிறது தெளிந்த புத்தி வந்தாதான் வஸ்திரம் என்ன செய்ய முடியும், தரிக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, அவன் உட்கார்ந்து, அவன் அப்பதான் என்ன செய்யறான்னா உட்காரான். நிறைய பேருக்கு ஒரு இடத்துல உட்கார சொல்லுங்க, உட்காரவே முடியாது. பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒரு இடத்துல என்ன செய்ய உட்காரவே மாட்டாங்க. தேவனே என்ன சொன்னார்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க அமர்ந்து இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அமர்வதற்கு நமக்கு என்னன்னா பிரச்சனை. சோதரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. வேதத்துல என்ன சொல்லுது, ஜெபத்துல தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம ஜெபத்துல என்ன செய்ய மாட்டோம், தரித்திருக்க முடியாது, தரித்திருக்க மாட்டோம். நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும், தேவ சமூகத்துல உட்காரணும். ஒரு குடும்பத்துல ஆனா குடும்பத்துக்குள்ள உட்காரணும். நாம உட்காராம அங்கே இங்கே அங்கே எங்க அலக்களிக்கப்படுவோமானால் குடும்பம் கட்டப்படாது. ஆமே. ஒரு இடத்துல உட்காரலன்னு சொன்னா நாம கட்டப்பட முடியாது. ஒரு இடத்துல உட்காரலன்னு சொன்னா பிள்ளைகளை கட்டி எழுப்ப முடியாது. ஆமே, கட்ட முடியாது. பொதுவா பாருங்க, சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேரளா பகுதியில அல்லது கன்னியாகுமரி பகுதியிலலாம் வேலைக்காக என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சவுதி அந்த மாதிரி அப்ராடு கண்ட்ரிக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அப்படி போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால வர முடியும். அப்படி போகிறதுனால நிறைய குடும்பங்கள் என்ன செய்யணும், உடைக்கப்படும். நிறைய குடும்பங்கள் சிதைக்கப்படும். நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஏன்னா குடும்பத்துல உட்கார வேண்டிய நேரத்துல குடும்பத்துல என்ன செய்யணும், உட்காரணும். அன்பான கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப குடும்பத்துல மனைவியோடு உட்கார வேண்டிய நேரத்துல மனைவியோடு, பிள்ளைகளோடு உட்கார வேண்டிய இடத்துல பிள்ளைகளோடு, கம்பெனியில உட்கார வேண்டிய இடத்துல கம்பெனியில உட்காரணும். நம்ம உட்கார மாட்டேன், என்னால முடியல அப்படின்னு சொன்னா நாம பிரச்சனைக்குள்ள என்ன போகிறோம், தள்ளப்படுகிறோம். நிறைய நேரங்கள்ல நைட் நேரங்கள்ல சில நேரம் பிரேயர் முடிச்சுட்டு வரும். அப்ப பாத்தீங்கன்னா சிலர் நைட்ல அப்படியே பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் நேரம் நம்மளாம் தான் தூக்கம் வரும், என்ன செய்வாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்க தூங்கல, இப்படியே என்ன செய்வாங்கப்பா. ஒரு நாள் நைட்டு ப்ரேயர் முடிஞ்சிச்சு. ப்ரேயர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சிச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக ஒரு 5-6 பேரா நாங்க போயிருந்தோம். அப்போ டீ குடிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வர்றாரு,
ஒரு அந்த இடத்துல அவரும் வராரு. அங்க டீ கடையில கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் வரும் பொழுது என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு வர்றாரு. வாட்டர் கேன் எடுத்துட்டு இப்படி ஒரு திருப்பு திருக்கிறாரு. ஆமா, இங்க ஒரு திருப்பு திருக்கிறாரு. ஏன் கேட்டா, நான் அப்படி திருக்கிடுவேன், எப்படி செஞ்சிருவேன், எப்படி நேரம் டீ கடைக்குள்ள வருவார். டீ கடையில இருந்து நேரம் ரோட்டுக்கு போவார். டீ கடையில வருவார். நாங்க பின்னால நிற்கிறோம். எங்க பின்னால தான் போயிட்டு வர்றாரு. கள்ளக்கடை தூக்கி தலையில அடிச்சிடக்கூடாது இல்லையா? அப்ப பாருங்க, அப்படி பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், அதை செய்வேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஒரு இடத்துல அவரால் என்ன செய்ய முடியல, உட்கார முடியல. கொஞ்ச நேரம் போய் சோர்ல உட்கார, மறுபடியும் எழுந்து வச்சுக்காரு. அவன் நேரம் டீ கடைக்குள்ள போறாரு. நேரம் என்ன செய்யறாரு, ரோட்டுக்கு போறாரு. அப்படின்னு அவரால் ஒரு 10 செகண்ட் அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, அவரால் உட்காரவே முடியல. அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு என்ன கொடுப்பார்னா, தெளிந்த புத்தி கொடுப்பார். தெளிந்த புத்தி வரும் பொழுது நாம எப்படி இருக்கணும், நான் நல்ல ஒரு வஸ்திரம் தரிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும். ரெண்டாவது, நான் என்ன செய்யணும், தெளிந்த புத்தி வரும் பொழுது என் குடும்பத்துக்குள்ள உட்காரணும், என் கம்பெனியில நான் உட்காரணும். ஆமே சோத்திரம், நான் உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்காரணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அது மாத்திரம் இல்ல, நான் ஜெபத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நமக்குள்ள மாற்றங்கள் வரும். அன்பானவர்களே, குடும்பத்துக்குள்ள உட்கார்றோமா, பிள்ளைகளோட உட்கார்றோமா, நல்லா நம்ம அறிந்து கொள்ளணும். இப்படி எல்லாம் நம்ம உட்கார்றோமா, கம்பெனியில உட்காரலாமா? நீங்க கம்பெனில என்னால உட்காரல முடியாது சார், சோதரம் 8 மணி நேரம் உட்கார முடியாது. நீங்க சொல்லுங்க, நான் வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமா, நீங்க வீட்டிலேயே வேலை செய்யுங்க, கம்பெனிக்காரன் சொன்னா வேற. இல்ல என்னாலலாம் உட்கார முடியாது, 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு சிஸ்டத்தெல்லாம் பார்த்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. உடனே சீட்டை பிரிச்சு எழுந்துருவான், நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம். அப்போ நாம ஒரு இடத்துல என்ன செய்யணும், உட்காரணும். ஆமே, உட்கார பழகணும். ரெண்டாவது, ஜெபத்துல உட்கார பழகணும். ஆமே, தெளிந்த புத்தி உள்ளவங்க தான் இதை தெளிவாய் புரிந்து கொண்டு என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. ஆமே, அப்ப நல்ல கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் நல்ல நாகரிகமான வஸ்திரத்தை அணிந்து கொள்வார்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, தெளிந்த புத்தி வரும் பொழுது அவர்கள் ஒரு இடத்திலே உட்காருவார்கள், அமர்வார்கள். தேவ சமூகத்தில் அமர்வாங்க, குடும்பத்தில் அமர்வாங்க, வேலை ஸ்தலத்தில் அமர்வாங்க, உட்கார வேண்டிய இடத்துல எல்லாம் உட்காருவாங்க. கர்த்தர் உட்கார்வதற்குரிய ஒரு தெளிவை அவர்களுக்கு கொடுப்பார். மூன்றாவது என்னன்னா, புத்தி தெளிந்திருக்கிறதையும். ஆமே, சிலர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வேற ஒரு காரியத்தையும். ஆமே, சம்பேறிய பாருங்க, ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருப்போம். செய்ய வேண்டிய வேலையை நாம என்ன செய்யணும், செய்யணும். சோம்பேறினா யாருக்கு கொடுக்கப்படுது அந்த பேர் அப்படின்னா, செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் விடுகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் என்னது, சோம்பேறி. ஒரு டாக்டர் போய் ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அவர் சொன்னாரா, நீங்க குறைஞ்சபட்சம் 7 இருந்து 9 மணி வரைக்கும் 9 மணி நேரம் என்ன செய்யுங்க, தூங்குங்க அப்படின்னா. அவ்வளவு நேரம் தூங்கினா சோம்பேறி ஆயிருமே. அவர் சொன்னா, நல்லா நீங்க தூங்குங்க, உங்க பாடி என்ன செஞ்சு, நம்மளுடைய சரீரம் நல்லா ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் சொன்னாரு, அப்போ வசனங்கள் எல்லாம் தியானிச்சுட்டு அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நாம செய்ய வேண்டியதை கரெக்டா என்ன செய்யணும், செய்யணும். காலையில் எழுந்திரிக்கணுமா, எழுந்திரிக்கணும். நம்ம வேலை செய்யணுமா, வேலை செய்யணும். ஸ்தோத்திரம், பகல்ல போய் ஒருத்தரை பார்க்கணுமா, பார்க்கணும். நாம செய்ய வேண்டியதை செய்யாம விட்டா அதுக்கு பேர் என்னதுங்க, சோம்பேறி. பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டா அதுக்கு பேர் என்னது, சோம்பேறித்தனம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், 9-7 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டே தூங்குறாங்க, ரொம்ப சோம்பேறிங்க, ரொம்ப சோம்பேறி. அப்படி இல்லை, செய்ய வேண்டியதை செய்யாம தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் சோம்பேறித்தனம். பண்ண வேண்டியதை பண்ணாம தூங்குறாங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் சோம்பேறித்தனம். அப்போ நல்ல கவனமா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு காரியம் என்ன, ஸ்தோத்திரம் அன்பானவர்களை, செய்ய வேண்டியதை சரியா என்ன செய்யணும், செய்யணும். தெளிந்த புத்தி வரும் பொழுதுதான் நாம செய்ய வேண்டியதை சரியா செய்ய முடியும். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிசாசானவருடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமென். இப்ப பாருங்க, பிசாசினுடைய காரியங்களை யாருக்குள்ள திணிக்கிறான், மனிதனுக்குள்ள திணிக்கிறான். பிசாசினுடைய இச்சை யாருக்குள்ள திணிக்கிறான்,
மனுஷனுக்குள்ள. நேற்று ஒரு 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 வீடியோ கிளிப்பை பார்த்தேன். ஒரு தண்ணி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறுக்கு பக்கத்துல வாலிப பசங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் முன்னால நிக்கிறான், தண்ணிக்கு பக்கத்துல நின்று தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் தண்ணியில இருந்து ஒரு 2 அடி தள்ளி தான் நிக்கிறான். அது சேஃப்டியா தான் நின்றுட்டு இருக்கான். பின்னால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சான், வேகமா ஓடி வந்து என்ன செஞ்சான், தண்ணிக்குள்ள விளையாட்டுத்தனமா தள்ளினான். அவன் விளையாட்டுத்தனமா என்ன செஞ்சான், தள்ளினான். இப்படி தள்ளும் பொழுது அவன் என்ன பண்ணான்னா ஃபோர்ஸ்ல உள்ள போயிட்டான். தண்ணி இழுக்கிற ஒரு இடத்துக்கு உள்ள தள்ளி உள்ள போயிட்டான். அவனால நிக்க முடியல. அவன் கத்திக்கிட்டே என்ன செய்யறான், போயிட்டே இருக்கிறான். இன்னொரு ஒருத்தன் என்ன செய்யறான், உள்ள போய் விழுறான். அவங்க 2 பேரும் என்ன செய்யறது, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப நல்லா கவனமா கேளுங்க, சும்மா இருந்தவனை போய் என்ன செய்யறது, தள்ளி விடுறது. இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் யாருக்குள்ள வரும்னா, சில விதமான அசுத்த காரியங்களை பிடிபட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யும், வரும். அப்போ அவனுடைய காரியத்தை யாருக்குள்ள திணிக்கிறான், ஒரு பையனுக்குள்ள திணிச்சு இவன் போய் என்ன செய்யறான், தள்ளுறான். டைரக்டா வந்து பிசாசு தள்ளல, இப்ப ஒரு உயிரே என்ன செஞ்சிச்சு, போச்சு. ஒரு உயிரே போச்சு. அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, பிசாசுடைய இச்சைகள், பிசாசுடைய கொலைவெறிகள், பிசாசுடைய திட்டங்கள், அழிக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே திணிக்கப்பட்டு அந்த மனிதன் இன்னொரு குடும்பத்தை போய் என்ன செய்கிறான், பாழாக்குகிறான். அப்ப இதுல நாம எப்படி இருக்கணும்னா, தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். அடி அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், நாம என்ன பண்ணணும், அடிக்க கூடாது. கெட்ட வார்த்தை பேசு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா என்ன பண்ணணும், பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். இவன் நம்மளோட பெரிய ஆளா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது நாம அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடணும். அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க வீட்டை விட்டு வெளியில போகாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவது நல்லது. ஆமென். அப்போ தெளிந்த புத்தி வேணும். எனக்கு என் மாம்சம் என்ன சொல்றதை கேட்கல, ஏதோ ஒண்ணு என்ன ஆபரேட் பண்ணுது, இது என்ன செய்யுதுன்னா என்னுடைய கண்ட்ரோலை மீறி போகுது, இது என் கண்ட்ரோல இல்லை அப்படின்னு ஒரு காரியம் தெரிய வரும் பொழுது அன்பானவர்களே, இந்த புத்தி தெளிந்தடைய உடனே ஜெபம் பண்ணா அதுல இருந்து நம்ம வெளியில வரலாம். நம்ம அப்படியே விடும் பொழுது என்னன்னா, நம்மளால் மற்றவர்களுக்கு என்ன உண்டாகலாம், பாதிப்பு உண்டாகி கொண்டிருக்கும். நம்ம என்ன பேசினாலும் பாதிக்கும், நம்ம என்ன செஞ்சாலும் பாதிக்கும், நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது பாதிப்புக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் கிரியைகளை என்ன செய்யற, திணிச்சுக்கிட்டே இருக்கிறான். அன்பானவர்களே, அப்போ ஒரு புத்தி தெளிந்தால் மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கோம்னா ரொம்ப கவனமாக செயல்பட முடியும். ஆமென். இங்க புத்தி என்ன செய்யணும், தெளியணும். அடுத்து வேகம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். ஆமா, இங்க பாருங்க. இப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. ஒருத்தர் சொத்தை பிரிச்சுட்டு ரொம்ப தூரத்துக்கு போறான். எல்லா பணமும் செலவாகி போச்சு. இப்போ சாப்பிடறதுக்கு வழியே இல்லை. கடைசியில பண்ணி சாப்பிடக்கூடிய தவுட்டை எடுத்து என்ன செய்யறான், சாப்பிடுறான். அதை கூட ஓனர் கொடுக்கற, சாப்பிடல கொடுக்கல. என்னடா பண்ணிக்கு வச்சதை நீ சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்போ அவன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்ப தகப்பன் வீட்டை நினைக்கும் பொழுதுதான் பையனுக்கு என்ன செய்யுதுன்னா புத்தி தெளியுது. புத்தி தெளியணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். தேவனுடைய நாமத்தை நோக்கி பார்க்கணும். தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவரை நம்ம பார்க்க தான் நமக்கு என்ன செய்யணும், புத்தி தெளியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் வீட்டை நினைக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு புத்தி தெளிஞ்சிருக்குமா? இருக்காது. என் தகப்பன் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களே, நான் இங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நான் திரும்ப எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், ஒரு மகனாக அல்ல ஒரு வேலைக்காரனாவது போய் நான் என்ன செய்யறேன், ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ அப்பா வீட்டை நினைக்கதான் புத்தி என்ன செய்கிறது, தெளிவடைகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்று இசைந்து போக நாம் தேவனோடு கூட நெருங்கி தேவனுடைய வார்த்தையோடு கூட நெருங்கி வர தேவனுடைய முகத்தை பார்க்க நமக்கு புத்தி தெளிவடைந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்போ நீங்க பரலோகத்தை பார்க்காமல்
தேவனை பார்க்காமல் பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படாமல் நமக்கு புத்தி தெளிவது இல்லை. அப்ப புத்தி தெளிந்தாதான் நாம எடுக்கிற முடிவு, நாம பேசுகிற பேச்சு, நாம செய்கிற செய்கை எல்லாமே தெளிவாக காணப்படும். ஆமென். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா தெளிவற்ற நிலைமையில காணப்படுறாங்க, தெளிவில்லாம தான் இருக்கிறாங்க. பிசாசு பலரை அப்படித்தான் அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என் ஆவியை என்ன செஞ்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன். என் ஆவியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அன்பானவர்களே, அந்த ஆவி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன முடிவு எடுக்க வேண்டும் என்கிற தெளிவை ஆவியானவர் நமக்கு தருவார். ஆமென். அப்ப அவரை சார்ந்து கொண்டு அவரை பார்த்து கொண்டு இருந்தாலே நமக்கு என்ன உண்டாகும், தெளிவு வந்துகிட்டே இருக்கும். அவரை பார்க்கலன்னா நமக்கு இருக்கிற தெளிவு என்ன செஞ்சிடும், போயிடும். ஆமென். இந்த பையன் யாருடைய வீட்டை நினைச்சா, தகப்பன் வீட்டை நினைச்சா தெளிவு வந்துச்சு. அப்ப நம்ம யாரை நினைக்கணும், தேவனை நினைச்சாதான் நமக்கு தெளிவு என்ன செய்யும், வரும். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய சபையினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நீங்கள் எப்பொழுதும் குழப்பமாக அல்ல, தெளிவாக இருங்கள். நீங்க பாபிலோன் தேசத்துல நீங்க போனீங்கன்னா, பாபிலோன் சொன்னாலே குழப்பமா, பாபிலோன்னாலே குழப்பம், எதெடுத்தாலும் குழப்பம். அப்ப நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பேச்சுல குழப்பம், முடிவெடுக்கிறதுல குழப்பம். நம்ம சோதரம் இன்னொருத்தவங்க சொல்றதுதான் இவங்க கேட்பாங்க, அப்படி இல்லை. சோதரம் தேவனை சார்ந்திருந்தா நாமளே சரியான முடிவை எடுக்க பழகி விடுவோம். ஏன்னா தேவனை சார்ந்து இருக்கிறதுனால தேவன் நல்ல முடிவு எடுக்கிறதுக்குரிய தெளிவை நமக்கு தருவார். அப்போ இந்த குழப்பம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்னைக்குமே நமக்குள்ள குழப்பம் இருந்தா அது மிகப்பெரிய பிரச்சனை. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை குடும்பத்துக்குள்ள போகும், குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஊர் தெருவுக்கு போகும், தெருவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மொத்தமா என்ன செஞ்சிடும், போயிடும். ஆமென். நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லக்கூடாது, குழப்பவாதி வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, தெளிவில்லாதவங்க வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்திலையும் எப்படி இருக்கணும்னா தெளிவா இருக்கணும். ஆமென். 10 காரியங்களை பேசணும்னு அவசியம் இல்லை, 2 காரியம் பேசினாலும் தெளிவா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் உண்டாகும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். லாசரு இறந்து போயிட்டான், இயேசு கிறிஸ்து அங்க இல்லை. மார்த்தாள் மரியாள் கண்ணீரோட இருக்கிறாங்க, சகோதரர்கள் இறந்து போயிட்டானே அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறாங்க. இப்ப இயேசு 4வது நாள் வர்றாரு. வரும் பொழுது மார்த்தாள் இடத்துல பேசுறாரு. மார்த்தாள் கேட்கிறான், நீ இருந்திருந்தீங்கன்னா அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்காது, என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவளாக இரு அப்படின்னு சொல்லும் பொழுது மார்த்தாள் சொல்கிறார், ஆமா ஆண்டவரே, நீர் தேவகுமாரன், நீ இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன் என்கிறத நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். இப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையில மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தை என்ன, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அப்போ விசுவாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற கலக்கம், அங்க இருக்கிற பயம், அங்க இருக்கிற குழப்பம், அங்க இருக்கிற தடுமாற்றம், அங்க இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அந்த இடத்தை விட்டு, அவர்களை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்ல நீ விசுவாசமா இருமா, நீ தேவ மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை விசுவாசிக்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தேவன் இருக்கிறார், தேவன் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அப்போ நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், நாம் தேவனை விசுவாசிக்க தெளிவு உண்டாகும். தேவனுடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ள தெளிவு உண்டாகும். அப்படி தெளிவு உண்டாகும் பொழுது நமக்குள்ள ஒரு தெளிவு, குடும்பத்துக்குள்ளே ஒரு தெளிவு, எதிர்காலத்துக்குரிய ஒரு தெளிவு, எல்லாம் தெளிவோடு கூட செய்தால் எந்த பிரச்சனைகளிலும் நாம் சிக்கிக் கொள்வது இல்லை.
ஆமென். மார்த்தாளுக்குள்ள இவ்வளவு குழப்பம் அழுக இருந்தது, மரியாளுக்குள்ள ஒரு குழப்பம் ஒரு அழுக இருந்தது. ஆனா இயேசுவை விசுவாசித்த மாத்திரத்துல அந்த இருக்கிற குழப்பங்களும் அழுகைகளும் என்ன செஞ்சதுன்னா முடிவுக்கு வந்து விட்டது. ஆமென். அப்போ இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? சோத்திரம். தேவன் மேல விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கலக்கத்திற்கும் தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். முடிவு. விசுவாசிக்கிறீங்களா? 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 மரித்த லாசரு உயிரோடு கூட வந்தார். எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, இயேசு எங்களுக்குள்ள இழப்பை எல்லாத்தையும் ஈடு செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்குள்ள வந்தது. ஆமா, நமக்குள்ள இப்படிப்பட்ட தெளிவு வேணும். என்ன தெளிவுனா, எல்லா இழப்புகளை ஈடு செய்வதற்கு யாரால முடியும்? தேவனாலே முடியும். இந்த தெளிவு நமக்குள்ள வேணும். இந்த தெளிவு இருந்தாதான் கலக்கங்கள் நம்ம விட்டு போகும், பயங்கள் நம்ம விட்டு போகும், தடுமாற்றம் நம்மளை விட்டு போகும். இல்லைன்னா நம்ம அழுதுகிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு நம்முடைய அழுகையை மாற்றுறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். நமக்கு தெளிவை கொடுக்க தான் இயேசு வந்திருக்கிறார். குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்ட தான் இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த தெளிந்த சிந்தனை வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். அப்படி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாலை கூடுகையில தேவன் ஒரு தெளிவை நமக்கு தரப்போகிறார். ஆமென். எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.